கொடுக்குறேன்ப்பா. அப்பா நீங்க எங்க கூட இருந்து வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உறுதியாய் இருப்பதா. ஆமேன். கர்த்தர் பேசின 6வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இட் இஸ் பினிஷ்ட், முடிந்தது என்ற வார்த்தை அவர் சொல்லுறது இட் இஸ் பினிஷ்ட்னு ஒரு சந்தோஷமான வார்த்தையாக சொல்லுகிறார். நம்ம பிரசங்கி 7:8 பார்த்தோம்னா ஒரு காரியத்தை தொடங்குவது பாக்கிலும் அதை முடிப்பது நல்லது என்று சொல்கிறோம். அப்படிதான் அந்த மன நிறைவோடு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சிலுவையில தொங்கும் போது அந்த கடைசியை தொங்கும் போது எல்லாவற்றையும் நான் முடித்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆத்ம திருப்தியோடு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறார். எங்க அக்கா பொண்ணு வந்துட்டு என்கிட்ட எப்ப பார்த்தாலும் உனக்கு கேட்பா, வா விளையாடலாம், நான் உனக்கு ஒரு ஒர்க்கு கொடுப்பேன், நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டீன்னா விளையாடலாம் அப்படின்னு. அவள் ஒர்க்கு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்வா. அவளுக்கு கொடுத்த சின்ன ஒர்க்கையே முடிச்சும் போது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா. நான் நினைக்கிறேன் இந்த சந்தோஷத்தோட தான் அவள் முடிந்தது என்ற வார்த்தையை அந்த சிலுவையில் அவள் முடிந்திருப்பாள் என்று நினைக்கிறேன். அப்ப அந்த முடிந்தது என்ற வார்த்தையை நம்ம கிரேக்க மொழியில பார்க்கும்போது டெட்டலஸ்டா என்ற வார்த்தை. டெட்டலஸ்டா என்றால் ஒரு செயலை முழுமையா செய்து முடித்தல் என்று அர்த்தம். நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நமக்கு முடியாத இருக்க காரியத்தை சபை மக்கள் ஒருவரை பார்த்து சொல்லுவோம். நமக்கு இருக்கிற இன்னும் என்னென்ன காரியத்துல நமக்கு முடிவு பெறாம இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து டெட்டலஸா என்று சொல்லுவோம். சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, என்ன நம்மகிட்ட இருக்கிற நம்மளோட வியாதியை பார்த்து சொல்லுங்க, நம்மளோட என்ன பண பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. இட் இஸ் பினிஷ், எல்லாவற்றையும் அவரு சிலுவையில சுமந்து முடித்து விட்டார் என்று சொல்லும் போதே ஒரு விடுதலை பெறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா யூதர்கள் டெட்டல்ஸ்டா என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, அந்த நிலத்தை கிரயம் பண்ணும்போது சொல்லுவாங்க டெட்டலஸ்டா, இட் இஸ் ஃபுல்லி பெய்டு, இட் இஸ் கம்ப்ளீட்லி பெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை முழுமையா செலுத்தி விட்டார்கள், இது கிரயம் செய்யப்பட்டது என்றதுக்கு டெட்டலஸ்டா என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க யூதர்கள் அந்த காலத்துல. நான் இப்போ முடிந்தது என்ற வார்த்தையை 3 பரிமாணங்களை நான் தியானிக்க இருக்கிறேன். முதலாவது, முடிந்தது என்ற வார்த்தை பிசாசானவனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முடிந்தது என்று என்ன சொன்னாருன்னா, பிசாசானவருடைய கிரியைகள் உங்களுடைய சாப்டர் க்ளோஸ் என்று சொல்றாரு. இந்த இடத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பிசாசானவன் சர்ப்பமாக மாறி ஏவாளை வந்துச்சு. அது மூலமா என்ன, முழு இந்த உலகத்துக்கும் உள்ள முழு மனுஷகுமாரும் எல்லாரும் இனிமேல் பிறந்தவங்க எல்லாருக்கும் பாவம் மூலமா வந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவன் உன் தலையை நசுக்குவான். இந்த வேத வாக்கியம் இங்கே நிறைவேற்றி முடித்தார். அவர் இந்த பிசாசின் தலையை சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தது மூலமா நிறைவேற்றி முடித்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கொலேசியர் 2:14-15, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நழுவில் இடாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை முடித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையை வெற்றி சிறத்தார். பிசாசானவன் எப்போது நம்மள நீ இந்த பாவம் செஞ்ச அப்படின்னு நமக்காக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது குற்றப்பத்திரிகையை நிறைய வச்சுட்டே இருப்பான். பிதாவடத்துல போய் நமக்காக பிதாட்ட சொல்லிட்டு இருப்பான், இவன் எந்த குற்றம் செஞ்சான், நம்ம அதுக்காக பாவ மன்னிப்பு செஞ்சிருப்போம், ஆனா நம்மளை குற்றப்படுத்திட்டே இருப்பான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருவாரு. அங்க எல்லாவற்றையும் நான் சிலுவையில சுமந்துட்டேன், இவனோட எல்லா கையெழுத்தையும் மதம் பண்ணி விட்டேன், குலைத்து போட்டு விட்டேன் என்று சொல்கிறார். நம்மளும் இதை விசுவாசிக்கும் போது, நம்ம இதை ப்ரொக்ளைம் பண்ணும் போது, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டது என்று விசுவாசிக்கும் போது நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெர்மனன்ட் சாங் பாத்தீங்கன்னா இருக்கும், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா, சிலுவையில் அறைந்து விட்டா, இயேசு சிலுவையில் அறைந்து விட்டா, காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே. சாத்தானோட எல்லா அதிகாரங்களையும் சிலுவையில் அவர் மிதித்துட்டாரு, அழித்து விட்டார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, பிதாவாகிய தேவனை பார்த்து முடிந்தது என்று சொல்கிறார். தனக்கு நியமித்த கிரியைகளை, தனக்கு ஒரு என்ன பிளானோட பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ தன் ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு எதுக்காக நியமித்து அமைச்சாரோ அந்த பிளானை நிறைவேற்றி முடிச்சுட்டே என்று சொல்கிறார். சில திட்டங்கள் எல்லாவற்றையும் மனநிறைவோடு முடிந்தது என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த
எல்லா கிரியைகளையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல 21 வகையான கிரியைகளை அவர் செய்திருக்கிறார். என்னன்னு பார்ப்போம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போனதை தேட இயேசு வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வந்தார். ஊழியம் செய்ய, தமது ஜீவனை கொடுக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க, பூமியிலே அக்னியை போட இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிறைவேற்றி முடிச்சார். யூதருக்கு ராஜாவாக இயேசு வந்தார். நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்த இயேசு வந்தார். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தார். பிரிவினை உண்டாக்க, சாத்தானுக்கும் நமக்கும் இருந்த பிரிவினையை உண்டாக்க வந்தாரு. இழைப்பாறுதல், நமக்கு எல்லாமே ஒரு இழைப்பாறுதல் தர இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதை நிறைவேற்றி முடித்தாரு. அழிவிலிருந்து தப்பிக்க வந்தாரு. மனிதனை ரட்சிக்க, பாடுகளை சகிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். பிரசங்கிக்கவும் குணமாக்கவும் வந்தாரு. அது 15வது பரிபூர்ண ஜீவனை கொடுக்கவும், 16 நியாய தீர்ப்பை கொடுக்கவும், உலகத்துக்கு ஒளியாகவும், பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வந்தாரு. யாவருக்கும் முன்மாதிரியாக திகழ்படி இருந்தாரு. இந்த உலகம் ரட்சிக்கப்பட வந்தாரு. அவர் வாழ்ந்த இந்த கிரியைகளை செய்து முடிச்ச காலம் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷ காலம். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இந்த கிரியைகளை எத்தனை நம்ம செஞ்சிருக்கோம்னு சற்று சிந்தித்து பார்ப்போமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு வாக்கியம் நமக்காக எல்லாமே ஆல்ரெடி ப்ரீபெய்டு. பட் நம்ம அவருக்காக எத்தனை கிரியைகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். இவர் அவ்வளோ நமக்கு எக்ஸாம்பிளை விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம சற்று சிந்தித்து நம்ம வாழ்க்கையில இனி வரும் காலத்துல வச்சு இதெல்லாம் செயல்படுத்துவோம். 3வது, நம்ம பார்த்துதான் நம்ம நோக்கி உங்களை எங்களையும் பார்த்து சொல்றாரு. மீட்பின் பொருளாக நம்ம மீட்டுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அதாவது பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நமக்காக அந்த சிலுவையில ஒரு சொத்து ரத்தம் கூட அவர் மீத வைக்கல. ஒரு பாவத்தின் மிகுதியான தண்டனை என்ன பாத்தீங்கன்னா மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா ஒரு பாவம் இல்லாத குற்றமற்ற ஒரு ரத்தத்தை சிந்திதான் நம்மளால இந்த உலகத்துல நம்ம யாருமே ஒருத்தரோட பாவத்தை நம்ம தீர்க்க முடியாது. ஏன்னா நம்ம யாரும் பாவிகள் தான். ஆனா அதனால்தான் பிதாவுடன் தன் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தை அழைச்சி நம்மளோட எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவரு அந்த பாதாளத்தை வென்றாரு. 3 நாள் அந்த பாதாளத்திலிருந்து நமக்காக பாடுபட்டு அந்த மரணத்தை வெற்றி பெற்று நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்துக்கு ஏற்ற பலியிடப்படணும், ரத்தம் சிந்தணும். ஒரு காட்டுப்புறா அல்லது ஒரு ஆடு அல்லது காளைகளை, அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா அது எந்த ஒரு வழியற்றதா இருக்கணும், எந்த ஒரு குறைகளும் இருக்கக்கூடாது. அது டைரக்டா அந்த பாவம் செஞ்சவங்க போய் செஞ்சிட முடியாது. யார் செய்யணும்? ஆசாரியர் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த ரத்த பலியை செலுத்தி உன்னோட பாவம் இதனால தீர்ந்துச்சு. நமக்காக எல்லாம் நம்ம இனி பிறக்க போறவங்க செய்த பாவத்துக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு பிரகாரமான எக்ஸாம்பிள பார்த்து நம்ம என்ன நமக்கு அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம். ஒரு பாடல் உண்டு. அவர் அன்போட அளவ என்னால அளந்து பார்க்க முடியல. அவர் எனக்காக செய்தது நினைக்கையில. அதாவது ஒரு நாள் போகாது. அவர் நமக்காக செஞ்ச அன்புக்கு ஈடிணையே இல்லை. அதை சொல்லணும்னா ஒரு நாள் போகாது, வார்த்தை போதாது அப்படின்னு ஒருத்தர் பாடல் எழுதியிருப்பாரு. அது போல அவர் யாரையும் குற்றமற்றவன் இவனுக்காக அப்படின்னு ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாத்தையும் சரிசமமா நமக்காக எல்லாருக்காகவும் தான் எல்லாரும் இந்த சிலுவையில எல்லாத்தையும் வெற்றி முழக்கமா முடித்து வைத்தார். நமக்குன்னு சில திட்டங்கள் வைத்திருக்கிறார். நானும் இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு சபைக்குள்ள இருந்தோம்னா அந்த சபையில நமக்கு அழைத்த நோக்கம் உண்டு, என்னை தேர்ந்தெடுத்த நோக்கம் உண்டு. நான் கிறிஸ்தவரா அப்படின்னு நான் இருக்கும்போது அது நோக்கம் உண்டு. கிறிஸ்தவரை என்பதை கிறிஸ்து நமக்குள்ள பிரதிபலிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஏற்ற சித்தத்தை எல்லாவற்றையும் ஏன் அவர் சிறப்பா சேர்ந்து முடித்தாருன்னா பிதாவனோட சேர்ந்து நடந்தாரு. ஒவ்வொரு விஷயம் இது உங்க சித்தமா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு அவரும் பிதாவும் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் வெவ்வேறா இல்லை, எல்லாம் ஒரே பாதையில நடந்தாங்க. நம்மளும் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டு நம்ம வெறுமையாக்கி கொடுக்கணும். நம்ம இவ்வளவு நாள் நிறைய நாள் ரசிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு வசனம் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னா
அதுக்கு நான் என்ன அந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு செய்யலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த மோசையை போல எனக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான் தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா இனி நம்ம கொடுத்த காலங்கள் ரொம்ப கம்மி தான். இனி வரும் காலம் அப்படி பேச முடியுமோ முடியாதோ தெரியல. இந்த காலகட்டத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளை வெறுமையாக்கி நம்மளை எப்ப நம்மளால ஓட்ட முடியும் நம்ம கத்தரோட நம்மளை வெறுமையான பாத்திரமா ஆக்கி கொடுக்கணும் அவர்கிட்ட. இன்னொன்னு, நம்மளோட பிரச்சனையில மட்டும் பார்க்காம அவரு நமக்கு என்ன நியமித்திருப்பான்னு அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். எனக்கான நீங்க திட்டம் என்னப்பா, எனக்காக நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்களே, உங்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா ஒரு உதவி செய்யறவரா இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அப்பா ரட்சா, நீங்க எங்களை நியமித்த நோக்கம் உண்டு இயேசப்பா, ஒருவரை அழைத்த நோக்கம் உண்டு. அந்த சித்தத்தை நாங்க செயல்பட முடியாம எங்க கிரியைகள் இருக்குமானால் ஒரு விசை மன்னிங்க. எங்களை உங்க பாடப்படையில என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கப்பா எங்களுக்குள்ள இருந்து உங்க திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அன்பின் கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆமேன். ஆமேன்.